ஃப்ரெண்ட்ஸ், ரோஜா செடியை கட்டிங் முறையில் எப்படி பதியம் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கிளைமேட் அதுக்கு சாதகமாக இருக்குது. இந்த கட்டிங்ஸ் எல்லாமே பெங்களூர்லேருந்து நம்ம ஃப்ரெண்டு ஸ்ரீஜா லைஃப் ஸ்டைல் அவங்க கொரியரில் அனுப்பி வச்சது. இந்த கட்டிங்ஸ்லாம் நம்ம கையில் கிடச்ச உடனே நான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டேன். நம்ம பதியம் போடுறதுக்கு முன்னாடி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு பதியம் போட்டால் தான் அந்த பதியம் நல்லா வரும். பதியம் போட்டு 20 நாள் ஆகுது. நம்ம நடவு பண்ண குச்சிகளுக்கெல்லாம் வேகமாக துளிர் வந்திருக்கு. சில நேரங்களில் இந்த மாதிரி வேகமாக துளிர் வரும். வந்த துளிர்கள் கொஞ்ச நாள்ல காஞ்ச போகும். அந்த குச்சியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அடியில் கருப்பாக ஒரு மாதிரியாக இருக்கும். பலமுறை எனக்கு அந்த மாதிரி தோல்வி ஏற்பட்டதுனால இந்த பதியத்தை இப்படி எடுத்து பார்க்கணுன்னு தோணிச்சு. நம்ம ஒரு பதியம் போட்டோம்னா இந்த மாதிரிலாம் இடையில எடுத்து பார்க்கக்கூடாது. இப்படி எடுத்து பார்த்தோம்னா இந்த பதியம் காஞ்சி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரு ஆச்சரியம், கொத்தா வேர்கள் வந்திருக்கு பாருங்க. இவ்வளோ சீக்கிரம் வேர் வர்றதை நான் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன். சில நேரங்களில் இந்த மாதிரி பதியத்தை நம்ம எடுத்து பார்ப்போம், அப்போ தான் வேர் விடுறதுக்கு தயாராக இருக்கும். இப்போ இந்த பதியத்தை நம்ம ஒரு வாட்டர் கேனில் நடவும் பண்ணிட்டோம். இதோட ரிசல்ட்டை பார்க்குறோம். எவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்கு பாருங்கள். சிவப்பு கலரில் கொத்து கொத்தா துளிர்கள் வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் இந்த மழை நேரத்தை பதியம் போட்டு உங்கள் செடிகளெல்லாம் புது செடிகள் உற்பத்தி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.